வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அக்கா சீக்கிரம் வா, ஒரு விஷயம் பேசணும். வா சீக்கிரம் வா. இங்க பாரு. ஹே, ரூம்ல அர்ஜுன் இல்லையா? அவர் அபிமாமா கூட ஏதோ டிஸ்கஷன்ல இருக்காரு. வர்றதுக்கு லேட் ஆகும். சாரிக்கா. திடீர்னு செல்வநாயகி அத்தை வந்து உன் கையை பிடிச்சு இழுத்துட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. எப்படி தடுக்கிறதுன்னு அதுவும் எனக்கு புரியல. எனக்கும் நடந்தது எதையுமே நம்ப முடியலடி. எல்லாமே ஒரு கனவு போல இருக்கு. என்னாச்சு? உன்னை தனியா அதுவும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு அப்படி என்ன ரகசியம் பேசினாங்க? என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்கடி. என்னது? என்ன சொன்ன? நடந்த எல்லா சம்பவத்துக்கும் என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. என்ன உளற? செல்வநாயகி அத்தையாவது யார்கிட்டயாவது மன்னிப்பு கேக்குறதாவது? உண்மைய சொல்லுக்கா. சத்தியமா அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. என்ன கொல்ல துரத்துன சம்பவத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன தப்பா நடத்தினதுக்காக எல்லாத்துக்கும் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் என்ன அவங்க மன்னிச்சிட்டதாவும் சொன்னாங்க. அத்தேன்னு தடவை சொல்ல சொன்னாங்க. இனிமே அந்த உரிமையை எனக்கு கொடுக்கறதாவும் சொன்னாங்க. இது அவங்க எனக்கும் என் குழந்தைக்கும் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம்னு சொன்னாங்க. என்னோட வயித்துல கை வச்சு என் குழந்தைய உணர்ந்தாங்க. நீ மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தையும் என்ன மன்னிக்கணும்னு சொன்னாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? செல்வநாயகி அத்தை உன்கிட்ட உளர்ந்தாங்களா? இல்ல இப்ப நீ என்கிட்ட உளறிட்டு இருக்கியா? ஏதாச்சும் ஒரு விஷயமாவது நம்புற மாதிரி சொல்லு. ஐயோ, எனக்கு அப்படியே தலை சுத்துதுடி. என்னாலேயே இன்னும் நம்ப முடியாம தான் நிக்கிறேன். எவ்வளவு அன்பா என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? மாமா சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி. புரியல. மாமா என்ன சொன்னாரு? செல்வநாயகி ரொம்ப நல்லவன் சொன்னார்ல, அது உண்மைதான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தேன். அவங்களோட இன்னொரு பக்கத்தை பார்த்தேன். அதுல கோவம் இல்ல, வன்மம் இல்ல, அன்பும் அமைதியும் தாண்டி இருந்துச்சு. ஒருவேளை இதுதான் உண்மையான செல்வநாயகியோ? நீ ஏதாவது வசியத்துல சிக்கிருக்கியா? இல்ல செல்வநாயகியத்தை ஏதாவது மந்திரிச்சு விட்டுருக்காங்களா? சத்யா வலிக்குது. பின்ன அவங்கள போய் நீ நம்புற? மன்னிப்பு கேட்டாங்கடி. அப்ப அது எல்லாமே நடிப்பு. இங்க பாரு, எந்த காலத்திலயும் அவங்களோட அகங்காரம், திமிரு, பழி வாங்குற குணம் அது மாறவே மாறாது. அவங்க பணத்துக்காக, பதவிக்காக, அதிகாரத்துக்காக, பரம்பரை அந்தஸ்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அத மீறி அவங்க மன்னிப்பு கேக்குறாங்கன்னா ஏதோ பெருசா ஒண்ணு பிளான் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல சத்யா, நான் இப்போ செல்வநாயகியோட புது அவதாரத்தை பார்த்தேன். அத நம்பாமையும் இருக்க முடியல. அது உண்மையோன்னு எனக்கு படுது. அவங்கள நான் என் வாயார மனசார அத்தனை கூப்பிட்டேன். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பேச்சு நீ கேட்க மாட்டியா? யார நம்பினாலும் சரி, உன் அத்தைய மட்டும் நம்பிராத. போதுமா? இல்ல சத்யா, நான் எப்படி இதெல்லாம் நம்பாம இருக்கிறது? ரூம்குள்ள சத்யாவோட தேவி இருக்காளா? நம்பாதன்னு நான் சொல்றேன்ல. எந்த காலத்திலயும் எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நீ நம்பவே கூடாது. இத நான் சொல்றேன். நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ. இப்படிதான் அந்த சத்யா என் தேவிய ஆட்டி படைக்கிறாளா? அவ சொல்றத செய்ய சொல்லி மிரட்டி பணிய வைக்கிறா. தேவி நல்லவதான், பாவம் அப்பாவி இந்த சத்யா தான் அவளை கெடுக்கிறா. இன்னைக்குதான் இது எனக்கு புரியுது. இவள எனக்கு செல்வநாயகி அத்தைய பத்தி நல்லா தெரியும். அவங்க என்னைக்குமே மாறவே மாட்டாங்க. அவங்கள தயவு செஞ்சு நம்பிராத. புரியுதா? எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும்டி. ராத்திரி பூரா வேணாலும் யோசி. ஆனா காலையில நான் சொல்றதுதான் நீ நம்பணும். உன் அத்தைய நீ நம்ப கூடாது. இப்ப போ. குட் நைட். சரி. செல்வநாயகி மன்னிப்பு கேட்டாங்களா? இவன் நம்பிட்டாளா? இந்த அப்பாவியை ஏமாத்தி கைக்குள்ள போட்டுக்க அந்த அக்கிரமக்காரி ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. மன்னிப்பு கேட்டது எல்லாமே டிராமா. அக்காவை சாகடிக்க செல்வநாயகி தன்னோட நிறத்தை மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பச்சோந்தியா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள ஜெயிக்கணும்னா
நானும் இனிமே அதிரடியா செயல்ல இறங்க வேண்டியதுதான். அந்த செல்வநாயகிய ரெண்டுல ஒரு கை பாக்குறேன். என் அக்காவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்.